வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 127வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 631வது கேள்வி பாருங்கள். ஒரு பலகோணத்தில் குறைந்தபட்சம் ஒரு கோணமானது 180 டிகிரியை விட அதிகமாக இருந்தால், ஒரு பலகோணம் அப்படின்னா அந்த 3 பக்கங்களுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம பலகோணங்கள், 3 பக்கம் இருந்தாலே கூட அதை நம்ம பலகோணங்கள்னு சொல்லலாம். அதில் ஏதாவது ஒரு கோணமாச்சும் 180 டிகிரி விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குழிவு பலகோணம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? குழிவு பலகோணம். அப்போ குவிந்த பலகோணம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எல்லா கோணங்களையுமே அதோட உட்கோணங்கள் எல்லாமே 180 டிகிரியை விட குறைவாக இருக்கும். ஸோ எல்லாமே 180 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது குவிந்த பலகோணம். குறைஞ்சபட்சம் ஒன்றாச்சும் 180 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது குழிவு பலகோணம். ஒழுங்கு பலகோணம் அப்படின்னா உள்ளே இருக்கிற கோணங்கள் எல்லாமே சமமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சமபக்க முக்கோணம்னு எடுத்துக்கிட்டால் 3 கோணமும் சமமாக இருக்கும். ஒரு சதுரம்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 கோணமும் சமமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறத ஒழுங்கு பலகோணம்னு சொல்லுவோம். அப்படி சமமாக இல்லாமல் இருக்குன்னா அதை ஒழுங்கற்ற பலகோணம்னு சொல்லுவோம். புரியுதுங்களாமா அதுக்கு? சரியா? அடுத்தது 632. இரு இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 13 எனில் அவ்விரு எண்கள். இது நீங்கள் ஆப்ஷன் இருந்தே செய்யலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 1 ஸ்கொயர் 1, 5 ஸ்கொயர் 25, அப்போ 13ங்கிறது வராது. 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 4 16 20, இதுவும் வராது. 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 9 13. ஸோ அவங்க சொன்னதும் வர்க்கங்களுடைய கூடுதல் 13 தான். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 2,3. சரியா? 633. இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போது 2 விகிதமுறா எண்கள் எடுத்துக்கலாம். √3ன்னு ஒரு நம்பர், √2ன்னு ஒரு நம்பர். ரெண்டையும் பெருக்கிறோன்னா √3 √2 பெருக்குனா 3 6. அப்போ அதுவும் என்னவா கிடைக்குதுன்னா ஒரு விகிதமுறா எண்ணாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, √3ன்னு ஒரு நம்பர், -√3ன்னு நம்ம ஒரு நம்பர். ஏன்னா √3 வேறு, -√3 வேறு. கரெக்டாக? ரெண்டுத்தையும் பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், √3 பெருக்குனா 3. பாருங்களேன். அப்போ 2 விகிதமுறா எண்களை பெருக்குனா விகிதமுறா எண்ணும் கிடைக்குது, விகிதமுறு எண்ணும் கிடைக்குது. சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கலாம்? விகிதமுறா அல்லது விகிதமுறு எண்ணாக இருக்கலாம். பெருக்கல் மட்டும் கிடையாது. ஒரு 2 விகிதமுறா எண்களை கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என்ன செஞ்சிங்கனாலும், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் 4 ஆப்ரேஷனில் எதை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு விகிதமுறு எண் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, அல்லது விகிதமுறா எண் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கேட்குறாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விகிதமுறா எண்களை வச்சு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எதை செஞ்சாலும் எய்தர் ரேஷ்னல் நம்பர் ஆர் இரேஷனல் நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களாம்மா? அடுத்தது 634. -12 பெருக்கல் தலைகீழி. பெருக்கல் தலைகீழினா அப்படியே தலைகீழா 1/ன்னு எழுதணும். 1/-12. பொதுவாக மைனஸை கீழே வச்சுக்க மாட்டோம். அதனால் -1/12 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 635. ஒரு மகிழுந்து 1 லிட்டர் பெட்ரோலில் 26.6 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் அது 13 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தூரம். பாருங்கள், 26.6 கிலோமீட்டர் 1 லிட்டரில், அவங்க கேட்குறது 13 லிட்டர். அப்போ இப்போ 26.6 13 பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நமக்கு பெருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 3 18 வரதால் லாஸ்ட் நம்பர் 8ன்னு வரணும். ஸோ கண்டிப்பாக இது வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 345.8 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களாம்மா? இது நேற்றுக்கு நம்ம கேட்டிருந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர். அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 128வது நாளுக்கான வினாக்கள் பார்க்கலாம். 636. 2/5 ப்ளஸ் -2/5 = 0 எனில் இது எந்த பண்பை குறிக்கும்? 1 கூட்டலின் சமணி பண்பு, 2 எதிர்மறை பண்பு, 3வது பெருக்கலின் சமணி பண்பா, 4வது பெருக்கலின் எதிர்மறை பண்பான்னு கேட்டிருக்காங்க. 637. 3/4 மற்றும் 4/5 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறு எண். 638. முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிஇஎஃப்பில் ஆங்கிள் பி = ஆங்கிள் இ, AB = DE, BC = EF எனில் இவை டேஷ் அடிப்படை கொள்கையின்படி சர்வசமம். நம்ம ஏற்கனவே 8th வடிவில் சொல்லும்போது இதை பற்றி சொல்லியிருக்கோம். சர்வசமம்னு எந்தெந்த பண்புகளை வச்சு வரும் அப்படின்ட்டு அது தெரிஞ்சுதான் இதை சொல்லிடலாம். அடுத்து 639. 6x² - x - 15 காரணிகள் 2x + 3 மற்றும் டேஷ். 640. கீழ்காணும் கூற்றுகளுள் எது தவறானது? இரு இயலெண்களின் கூடுதல் ஒரு இயலெண், இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண், இரு இயலெண்களின் கழித்தல் ஒரு இயலெண்ணாகவே இருக்கும், இரு விகிதமுறு எண்களின் கழித்தல் ஒரு விகிதமுறு எண் ஆகும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க எது தவறுன்னு கேட்டிருக்காங்க.
இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகளை கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம இதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.